الحمد لله قدم من شاء بفضله وأخر من شاء بعدله لا يعترض عليه ذو عقل بعقله ولا يسأله مخلوق عن علة فعله هو الكريم الوهاب حازم الأحزاب ومنشئ السحاب ومسبب الأسباب وخالق الناس من تراب من اهتدى به ما ذل ومن اتقاه ما زل ومن اعتز به عبادل ومن طلب غناه ما قل له الكبرياء والجبروت عز وجل أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அகில உலகத்தை படைத்து அதை பரிபாலித்து பக்குவப்படுத்தி வரக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழ். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், மேலும் இங்கே குழுமிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், மேலும் நம் அனைவருடைய குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, மிகச்சிறந்த ஒரு மாதத்தில், மிகச்சிறந்த ஒரு நாளில், மிகச்சிறந்த ஒரு இடத்தில் எப்படி அல்லாஹ் நம்மை இன்று ஒன்று குழுமச் செய்திருக்கிறானோ, அதுபோல மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு குடும்பங்குட்டியோடு சேர்ந்து வாழ்கிற நசீபை எனக்கும் என் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் நசீபாக்கட்டு ஆமீன். அன்பானவர்களே, சுட்டெரிக்கிற மாதமாக இருந்த இந்த ரம்து என்று சொல்லப்படுகிற இந்த ரமலானுடைய மாதத்தில் பாவங்களை சுட்டெரிக்கிற மாதமாக மாற்றியது அல் குர்ஆன். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த குர்ஆன் மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் ஏனைய 11 மாதங்களில் நம்முடைய செவில விழுறதை விடவும் இந்த மாதத்தில் அடிச்சு துவைக்கிற அளவுக்கு நம்முடைய காதில் வந்து விழுகிறது. ஆனால் இங்கே என்னை பற்றியான சில கேள்விகளுக்குத்தான் நான் பேச இருக்கிறேன். உங்களை, உங்களது ஈமானை கேள்விக்குறியாக்க எனக்கு ஒரு தகுதியும் அருகதையும் இல்லை. இந்த உரையில் முன்னிலையில் உள்ளவர்களை விட தன்னிலையை குறித்து நான் பேசுகிறேன். உங்களுக்கு அதில் பயன் இருக்குமானால் அதை எடுத்து இன்ஷா அல்லாஹ் நடந்து கொள்ளலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், வமன் அஅரத அன் ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى قال رب لم حشرتني أعمى وقد كنت بصيرا ومن أعرض عن ذكري. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் சொல்றா, எவர் ஒருவர் என்ற திக்ரை புறக்கணித்து வாழ்ந்தாரோ فإن له معيشة ضنكا, அவருடைய இந்த உலக வாழ்க்கையை நாம நெருக்கடியான வாழ்க்கையா மாற்றுவோம் உலகத்திலேயே. وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى, நாள மறுமையில் இப்படி வாழ்ந்தவன குருடனா நான் எழுப்புவேன். قَالَ رَبِّ لِمَ حَشَرْتَنِي أَعْمَى, இறைவா என்னை ஏன் குருடனா எழுப்புனா? எனக்கு உலகத்தில் வாழையில் 2 கண்ணை கொடுத்துருந்திய, ஜோரை பார்த்தன.
வகது குந்து பஸீரா. பதில் அங்கே அந்த ரப்பு சொல்லுவானா, கால கதாலிக், அது அப்படித்தாண்டா வாப்பா. அத்தத்க ஆயாத்துனா ஃபனசீதஹல் யௌம அலைக துன்சா. நீ எந்த குர்ஆன ஓத மறந்தா, ஓத மறந்தது மட்டுமில்ல, சிந்திக்க மறந்தா. சிந்திக்க மறந்தது மட்டுமல்ல, அதை சிந்திக்கிறதோட நிப்பாட்டி கொண்டுட்டா, நடைமுறைப்படுத்தையில. நீ இப்படி எந்த திக்ர மறந்ததுனால ஒக்கதாலிக்கல் யௌம துன்சா, ஒன்றை நான் இன்னைக்கு மறந்துட்டேன் அப்படின்னு ரப்பு சொல்லுவானா. மஅதல்லாஹ், அல்லாஹ் என்ன பாதுகாக்க. அன்பானவர்களே, மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், இந்த ரமலானுடைய முதல் நாளிலிருந்து 2 நாள் இரவு தொழுகையை தொழுதுருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த 2 நாளில் கிட்டத்தட்ட நான் ஒரு ஜுசு அல்லது 2 ஜுசுக்கள் கேட்டிருக்கலாம். எனக்கு இந்த 2 ஜுசுவை கேட்டு எந்த இடத்துல எந்த கல்பு இதை சிந்திக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த அரபு மொழியிலோ நம்மட மொழியல்லாத வேற மொழியிலோ இதை எப்படி சிந்திக்க இயலும், வேற மொழி எப்படி சிந்திக்க இயலும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றா குர்ஆன்ல. நாம இதை மூமீன்களுக்கு நல்லுபதேசியாக தவிர வேறு ஒன்று மனக்கம். உனக்கு நல்லுபதேசி, மூமீனுக்கு நல்லுபதேசி. நாம மூமீன்னு சொல்றோம், நான் மூமீன்னு பறைசாற்ற என்ன. ஆனால் நான் இந்த 2 ஜுசுவா கேட்டு எந்த கல்பிலிருந்து தஜ்மஆன், எந்த கல்பு கலங்கையில், எந்த கண்ணு கலங்கையில், என் காலு கிடுகடுன்னு ஆடையில் குர்ஆனுடைய வசனம் ரப்பு பேசுறாண்டே என்ற ஒரு ஆழமான எண்ணம், ஒரு ஆழமான இறையச்சம் என் உள்ளத்தில் வரையில் அது எந்த இடத்திலும் வெளிப்படையிலண்டா அசல்ல நான் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. குர்ஆனை கேட்கிறோம் கேட்கிறோம் கேட்கிறோம். பல ரேடியோ ஸ்டேஷன்களை போல ஒரு பள்ளியில் ஒரு இமாம் நான் ஓதுறேன், அது ஒழுங்கா இல்லை, நல்லா இல்லைண்டா, ஒரு ஓதுறது அந்த அளவு ருசிகரமாக இல்லைன்னு பள்ளியை ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி மாத்துறேன். ஆனால் அன்பானவர்களே, குர்ஆன் அப்படியாக ஒன்றும் மூமினுக்கு இருக்காது ரேடியோ ஸ்டேஷனை போல. இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் மிகச்சிறந்த முறையில் குர்ஆன் ஓதுவார். அழகிய முறையில் குர்ஆனுடைய கிராத் இருக்கு. அதனால் அவங்க இமாமா இருந்த பள்ளிக்கு கூட்டம் நிரம்பும். இமாம் அவர்கள் இதை கிரகித்த போது எந்தித்து நின்று சொன்னார்கள் மக்களுக்கு மத்தியில், ஓ மக்களே, நீங்கள் எந்த பிரதேசத்தில் எந்த பகுதியில் வாழுறீங்களோ அந்த பள்ளி காலியாகிற அளவுக்கு இங்கே வந்து சேர ஒன்றும் அவசியம் இல்லை. குர்ஆனை நீங்கள் வெறுமனை ஓசையாக பார்க்காதீர்கள். எனவே உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளை நீங்கள் நிரப்புங்கள் என்பதாக இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவுமா நாம மிகச்சிறந்த வீரர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவுமா நம்மட கல்பு காட்டமானது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பு ரொம்ப இலகுவானது. நம்மட கல்பு கடினமானதோ என்னவோ தெரியவில்லை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு எங்க வாப்பா குர்ஆனை ஓதுங்களே கேட்கணும். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு தானே குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு, நான் ஓத விடுமா? இல்லை, நான் வேறு ஒரு ஆள் ஓதி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா? சூரத்து நிசா ஓதி கொண்டே இருந்தார்கள். فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا. குர்ஆனில் அல்லாஹ் இந்த வசனத்தை ஓதி காட்கிற போது அல்லாஹ் சொல்கிறான். இதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஓதுகிறார்கள். அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெஞ்சில செம்பு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு கொதிக்க விட்டா எப்படி சத்தம் கேட்குமோ, வயிற்றுல நல்லா பசி எடுக்கும் போது வயிற்று எப்படி கட 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 கடன்னு உள்ளக்க சத்தம் வருமோ, அதே மாதிரி பின்னாடி வயிற்று ஓசை, நெஞ்சோசை, வாயோசை எல்லாம் கேட்குது. பின்னாடி திரும்பி பார்த்தா ஃபபக நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகிறார்கள். என்ன காரணம்? மறுமையில முஹம்மது பல உம்மத்துக்கு சாட்சியாளர்களை நாம ஒவ்வொரு உம்மத்துக்கும் சாட்சியாளரை ஏற்படுத்தி இருக்கிறோம், ஒண்ட உம்மத்துக்கு நீதான்பா சாட்சி அப்படின்ற வசனம் இறங்கு. இந்த வசனத்தை ஓதி காண்பிக்கிற போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதார்கள், துடித்தார்கள். சஹாபாக்களுக்கு மத்தியில இது போல ஒரு சபையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கொண்டிருக்கிற வேளையில கதைத்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாள மறுமையின் சில நிகழ்வாடல்களை குறித்து பேசி கொண்டிருக்கிற வேளையில இப்ராஹிம் நபி வருவாராம். ரப்பி இன்னஹுன்ன அضللن كثيرا من الناس فمن تبعني فإنه مني. அவர் ஓதி காண்பிக்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாள மறுமையில தண்ட ரப்பிட்ட சொல்வாரா, இவர்கள்லாம் எந்த உம்மத்து அப்படின்னு உம்மத்தை காமிச்சு சொல்வாங்க, எந்த உம்மத்து தான் அضللن كثيرا من الناس, நிறைய பாவம் செஞ்சு போட்டாங்க, நிறைய வழி தவறி போயிட்டாங்க. ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி, என்ன பின்பற்றியவங்க என்ன சார்ந்தவங்க, என்ன பின்பற்றாதவங்க என்ன சார்ந்தவில்லை, இறைவா நீ பார்த்துக்கோ. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். இன் துஅதிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் وإن تغفر لهم فإنك أنت العزيز الحكيم. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்வார்கள், இறைவா இவர்கள்லாம் ஒன்று அடியார்கள், நீ நாடுனா அவர்களை மன்னிச்சுக்கோ, நீ நாடுனா தண்டிச்சுக்கோ. சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை குனிந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தேகம் குலுங்குது. கடுமையான அழுகை அழுதவர்களுக்கு தெரியும், நம்மளோட அழுகையை சத்தம் வராமல் அடக்கும் போதோ சத்தம் போட்டு அழுகும் போதோ நம்முடைய உடம்பு ஒரு ஆட்டம் கொடுக்கும், வைப்ரேஷன் கொடுக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேகம் குலுங்கியது. தலையை உயர்த்தினார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறார். சஹாபாக்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅல் யதுன் நபி யதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்தை நோக்கி கையை உயர்த்தினாங்க. உயர்த்திட்டு அல்லாஹும்ம யா உம்மதி, அல்லாஹும்ம யா உம்மதி, அல்லாஹும்ம யா உம்மதி, இறைவா எந்த உம்மத், எந்த சமூகம், எந்த சமூகம் என்று சொன்னார்கள். இந்த அழுகையை சஹாபாக்களில் யாரும் எவராலும் நிப்பாட்ட முடியல. இந்த அழுகையை போன்றதொரு அழுகைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோட 59வது வயசுல ஹஜ்ஜத்துல் வதா போகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுவா என்ற இடத்தை கடக்கையில் அங்கே ஒரு குமிழ் மாதிரி இருந்துச்சு. குமிழ், மண் குமிழ், ஒரு சின்ன இடத்துல. அந்த இடத்துல நின்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். ஃபபகா மா ஹவுலஹு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூழ்ந்திருந்தவர்கள் அழுகிறார்கள். இமா தபகீக யா ரசூலல்லாஹ், எதற்காக அழுகிறீங்க யா ரசூலல்லாஹ்? இதோ இருக்கிறதே இந்த மன்னரை, இது என் தாயின் மன்னரை, என் தாயினுடைய மன்னரைக்கு நான் அவளுக்காக அவளின் பிழையை பொறுப்பதற்காக நான் அவன் அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கேட்டேன். இறைவன் என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, மன்னிக்கவில்லை. இறைவா அப்பொழுது என் தாயினுடைய கபரை ஜியாரத் செய்யலாமா என்று கேட்டேன், அனுமதி கேட்டேன். 2வது கட்டமாக அப்போது அல்லாஹ் எனக்கு ஃபஸூருஹா, நீங்கள் ஜியாரத் செஞ்சு கொள்ளலான்னு அனுமதி தந்தான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார். கடுமையான அழுகை. இந்த அழுகையை கூட சஹாபாக்களால் நிப்பாட்ட முடிந்தது அன்பானவர்களே. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதி போட்டு அழுத அழுகையை எந்த சஹாபினாலும் நிப்பாட்ட இயலையில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது போட்டால் சஹாபாக்கள் ஒன்றும் சிரிச்சுக்கிட்டோ அல்லது மௌனித்து இருந்து கொண்டோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகாதீங்க என்றெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவர்களும் அழுத நிலையிலே இந்த நபியை ஆஸ்வாசப்படுத்த முற்படுகிறார்கள். அப்போது
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகை நிப்பாட்டையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஃபநாதா ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஜிப்ரீலே இங்க வாங்க, இன்ன முஹம்மதன் பகா, இந்த முஹம்மது பகா அழுகிறார், இந்த முஹம்மது அழுது கொண்டிருக்கிறார், என்னென்று கேட்டுட்டு வாங்க. அவர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், எதற்காக அழுகிறீர்கள்? என் இறைவன் அதை அறிந்தவனாக இருக்கிறான், என் ரப்பு என் அழுகையை புரிந்தவனாக இருக்கிறான். நாம் சிந்துகிற கண்ணீருக்கு யாரால் கண்ணீர் வடிக்கிறோமோ அவனுக்கு கூட அந்த கண்ணீர் புரியாமல் இருக்கலாம். நம்மட படைச்ச ரப்புல் ஆலமீனுக்கு நம்மட கண்ணீருக்கு உண்டான மதிப்பு என்னங்கிறது தெரியும், எதுக்கு அழுகுறாங்கிறது தெரியும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுக சொன்னாங்க. அழுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள். அழுகிற காரணம் என்னன்னு கேட்கப்படுது. அல்லாஹ்வுக்கு தெரியுங்கிறாங்க. இதையே பதிலாக கொண்டு போய் அல்லாஹ்ட்ட போய் சொல்றாங்க, இறைவா இப்படி சொன்னார் உனக்கே தெரியுமாமே என்று. அப்படியா, நீ அவட்ட போய் சொல்லு, இன்னா சனுருதீக ஃபி உம்மதிக வலா நஸூஅக். சுப்ஹானல்லாஹ், இந்த ஒரு வாசகத்திற்காக எந்த உசுர இந்த நபிக்காக கொடுக்கல. இந்த ஒரு வாசகத்தை நமக்காக பெற்று தந்தார இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக இந்த உசுர அர்ப்பணிக்கலாம். யார் வாங்கி தருவா? மேடையில் ஒரு பேச்சு, கீழே இறங்கிட்டா தொண்டர்களோடு ஒரு விதமான நடவடிக்கை. மேடை பேச்சுக்காக எம்மதமும் சம்மதம், எல்லா மனிதர்களும் என் தோளோடு தோல் நிற்க வேண்டும், நாம் எல்லாரும் ஒற்றுமையானவர்கள், ஓட்டு வேணும் என்ற இடத்துக்கு தக்கன ஆளை விட்டுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை இப்போ என்ன வார்த்தை? இன்னா சனுருதீக். இந்த உம்மத்துக்காக நீ அழுகிறல்ல, சுப்ஹானல்லாஹ், உன்னை உம்மத்துக்காக நீ அழுகிறல்ல நபியே, இந்த உன்னுடைய உம்மத்தை நான் பொருந்தி கொள்வேன் மறுமையில். உன் உம்மத்தை நான் பொருந்தி கொள்வேன், அது எவனாக இருக்கட்டும், உன் உம்மத்தை நான் பொருந்தி கொள்வேன். ஃபி உம்மத்தி, கொண்ட உம்மத்திலிருந்து. வலா நஸூஅக், இந்த விஷயத்தை நான் மறக்க மாட்டேங்கிறான். உனக்கு மாறா இந்த விஷயத்தை நான் செய்ய மாட்டேன். நீ எதை எண்ணி அழுதாயோ, நான் என்ன வாக்கை கொடுத்தேனோ அந்த வாக்குலேருந்து எள்ளி பிசக மாட்டேன். வாக்கு கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கல்ப அழுகையால் மாற்றிய இந்த குர்ஆன் அதே வாசகத்தோடு அதே வாசக அமைப்போடு நம் செவிகளை வந்து அடைகிறது. ஆனால் ஏனோ தெரியவில்லை, என்ற கல்ப் உள்ளெடுத்து உணர்வு பூர்வமாக ஆக்கி கண்களிலிருந்து கண்ணீர் கசியவில்லை. நபிகள் நாயகம் இந்த முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து கிடக்கிறார்கள், வஃபாத். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள், கடைசி 3 நாட்கள் ஈரக்கொலை அத்து வச்சிடலாம் போல இருக்கும். அந்த அளவுக்கும் ஒரு மூமினுடைய உள்ளத்தை அசைத்து பார்க்கிற இந்த நபியினுடைய முடிவை பேசினாலே நம்மளோட கல்வெல்லாம் நடுங்கி போகும். அந்த முத்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் நேரம், இன்ன முஹம்மதன் கத் மாத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விட்டார்கள் என்ற தகவல்கள் பரப்பப்படுகிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற அடிமைகள் எல்லாம் உடைந்து ஒரு முக்கில் கிடக்கிறார்கள். பல சஹாபாக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றே கிரகிக்க காலமானது. கிரகித்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாளோடு வந்து நிற்கிறார். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வஃபாத்தாகி விட்டார் என்று யாராவது சொன்னா வெட்டி விடுவான், தலை உடம்புல இருக்காதுன்றார். ஏன் அவர் மிஅராஜ் போக இல்லையா? விண்ணுலக பயணம் மேற்கொள்ள இல்லையா? அதுபோல ஒரு பயணத்தை மேற்கொண்டிருப்பார் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஃபாத்தின் யாரும் சொல்லாதீங்கன்னு அழுது கொண்டு கண்ணில் தண்ணி, இதை கேட்டவுடனே கண்ணில் தண்ணி வந்துட்டு கல்பு ஏற்க மறக்கட, கண்ணில் தண்ணி வந்துட்டு அழுகையோடு நின்று சொல்லி கொண்டு இருக்கிறார். அபூபக்கர் வந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே மூடிப்பட்டிருக்கிற அந்த துணியை அப்படி நகர்த்தினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்தார்கள்.
கிட்டே நெருங்கினார்கள், மோந்தார்கள், முத்தமிட்டார்கள். யா ரசூல் அல்லாஹ், நீங்கள் உசுறு வாழும்போது நறுமணம் கமர்ந்தீங்க, வஃபாத்தான பின்னாடி நீங்கள் நறுமணம் கமர்ந்திருக்கிறீர்களே யா ரசூல் அல்லாஹ் என்று சொல்லிவிட்டு அந்த அந்த துணியை மூடினார்கள். மூடிவிட்டு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் கடந்து வாசலுக்கு வந்து நின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு நின்று கொண்டவராக உமர் ரலியல்லாஹுடைய சம்பாஷணையை பார்க்கிறார். யா உமர் இஜ்லிஸ், உட்காருங்க ஒரு இடத்துல. உட்கார முடியுமா? எப்படி முடியும்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத், இது எப்படி என் வாழ்க்கையில் எப்படி நான் தான் எப்படி கிரகிக்க ஏண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மூடிட்டு மண்ணை தஃபன் செய்வாங்கல்ல, கஃனிட்டு தஃபன் செய்யும்போது அந்த மண்ணை அனஸ் பின் நதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் மேலே போடுறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா ராஹி வரும்போது கேட்குறாங்க, எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே மண்ணு போட்டிங்கன்னு கேட்டாங்க. எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணு போட்டி, ஏன் மூடுனீங்கன்னு கேட்கல. இந்த உசுருக்கு மேலே எல்லாத்தையும் விட மிகப்பெரியதாக பார்த்தீங்க இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே மண்ணு போடும்போது உங்களோட கல்வி எப்படி இருந்துச்சு அனஸேன்னு கேட்டாங்க. நான் மண்ணை போட்டேன்னா, மண்ணு போடும்போதெல்லாம் அந்த 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 குழி மட்டும் எனக்கு ஒளி, அதில் மட்டும்தான் எனக்கு வெளிச்சம் இருந்துச்சு. கண்ணை மேலே தூக்கி பார்த்தா உலகமே இருந்துட்டுன்னா. நல்ல அழுதவர்களுக்கு தெரியும் நம்மளோட கண் பார்வை சரியாக இருக்காது. ரொம்ப அழுதுட்டா கண் பார்வை கலங்கிரும் கொஞ்ச நேரத்துக்கு. அந்த அளவுக்கு கடுமையாக அழுது கொண்டே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஃபன் செய்தார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசல், அவர் வீடு வாசல்ல வந்து நிற்கிறார். அபூபக்கர் சித்திக், இஜ்லிஸ் யா உமர். லா அன லா அஜ்லிஸ், நான் உட்கார மாட்டோம். அபூபக்கர், நபி வஃபாத் ஆயிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி வஃபாத் ஆவார்? மியாராஜ் போயிருப்பார். உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உணர்ச்சிக்கு இங்கே இடம் இல்லை, உணர்வுகளுக்கு இடம் இல்லை. இதை விட சஹாபாக்களுக்கு பேரிடர் இல்லை அன்பானவர்களே. ஆனால் வசனம் உட்கார வைத்தது. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم. இந்த முஹம்மது வஃபாத்தாகுவார். இந்த வசனம் ஓதப்பட்டது, வால் கீழே விழுந்தது. ஏற்கனவே கண்ணிலிருந்து கண் பதில் சொல்லி கொண்டிருந்தது, இப்பொழுது வாயும் சப்தமிட்டு அழுக ஆரம்பித்து விட்டது. அன்பானவர்களே, இந்த வசனம் சூரா பக்ராவில் இருக்கிறதா? உமா முஹம்மதுன் இல்லா ரசூல், ஆல இம்ரான்ல. பாரக்கல்லாஹ். இந்த வசனத்தை இன்னி நம்ம கேட்க போகிறோம், அல்லது கேட்டிருக்கணும்னு வைங்க, கேட்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த வசனத்தை ஓதும்போது எந்த கண்ணில் இருந்து கண்ணீர் போன வருஷம் வந்திருக்கான் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கும்போது அதில் விடை இருக்குது. நான் யாருங்கிறதுல விடை இருக்குது. இனி எப்படி வரப்போதா, இப்போ பொருள் தெரிஞ்சிட்டு, எனக்கு இந்த சம்பவம்லாம் தெரிஞ்சிட்டு, இது ஓதப்படும் போது எனக்கு அதோட கனெக்ட் பண்ணி என்ற கல்பு உறைஞ்சி நெடுநெடுங்கி கலங்குதா அப்படிங்கிறத வச்சு தான் நான் யாரு அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும், நம்மளால் கிரகிக்க முடியும். அன்பானவர்களை, இவர்களை மட்டும் மாற்றையில் ஃபுதைல் பின் ஐயாத் என்கின்ற ஒரு நல்லடியார் உண்டு. தப்லீக் ஜமாத்தில் பெரிய ஒரு அவுலியா என்கின்ற தரத்துக்கு வைக்கக்கூடியவர் ஃபுதைல் பின் ஐயாத். இதை ஃபுதைல் பின் ஐயாவுடைய வேலையே என்னென்றா, அன்றைக்கு அவர் வாழ்ந்த நகரங்களில் இரவு நேரம் சூழுகிற போது ஓட்டை பிரித்து உள்ளக்க இறங்கி நகநட்டு பணம் காசு விலை கூடின பொருட்களை தூக்குறத விட வேலை. கடை வீதிகளில் பஜாரில் யாராவது மாடு ஆடு ஒட்டகம் போன்ற விஷயங்களை வாங்கினா சீக்கிரம் வீட்டுக்கு கொண்டு போயிருங்க, இல்லைண்டா இந்த ஃபுதைன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஆட்டையை போட்டுருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஃபுதைல் பின் ஐயாத் அப்படி வாழ்ந்தவர். ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு களவாண்ட போகும்போது, திருட போகும்போது ஓட்டை பிரிக்கிறார். அங்கே ஒரு
பெரியவர் ஓரமாக ஓதி கொண்டிருக்கிறார். குர்ஆனுடைய வசனம், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும், அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷஅ குலூபுஹும், இன்னுமா உங்களுக்கு நேரம் வரையில உங்களுடைய இறைவனை பற்றி சிந்தித்து பார்க்க என்ற வசனம் தான் அவருடைய காதில் உழுது. உடனே திறந்த ஓட்டை மூடினார். மூடிவிட்டு அந்த ஓட்டிற்கு மேலே அமர்ந்து மிக நேரம் அழுது கொண்டே இருந்தார். அழுது கொண்டார். என்ன காரணம்? என் இறைவன் என்னோடு பல முறைகள் பேசியிருக்கிறானே, இறைவனை மறந்து விட்டேனே, இந்த வசனம் எனக்கு நினைவூட்டி விட்டது, இனி என் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றியே தீருவேன் என்று முடிவெடுக்கிறார். ஓட்டுக்கு மேலே அன்றைக்கு மறுநாள் சுபஹ் தொழுகைக்கு போனவர் தான் அவர் மிக பெரிய ஆலிமாக மாறினார். மிகப்பெரிய ஆலிம் என்ற அளவுக்கு தபிலீகில மிகப்பெரிய ஒரு அவுலியா என்கின்ற தரம் அளவுக்கு அவர் மிகச்சிறந்தவராக மாறினார். அன்பானவர்களே, அபு லைஸ் என்கின்ற ஒரு கோத்திரம், அந்த கோத்திரத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் கூறப்படையில் குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துடைய 97வது வசனம். ஒரு நாட்டில் நம்ம வாழ்கிற பகுதியில் இஸ்லாத்தை சரியான முறையில் கடைபிடிக்க முடியல, அதுக்கான சூழல் இல்லை அப்படின்னா குர்ஆன் சொல்லுது, அலம் தகுன் அர்துல்லாஹி வாசிஅத்தன் ஃபதுஹாஜிரு ஃபீஹா, உன்ட நாட்டில் இஸ்லாமிய கொள்கையை ஒழுங்காக உன்னால் கடைபிடிக்க முடியல, அதில் உனக்கு எந்த விதமான ஃப்ரீடமும் இல்லை, அதில் நசுக்கப்படுற ஒடுக்கப்படுற அப்படின்னு இருந்தால், அலம் தகுன் அர்துல்லாஹி வாசிஅ, அல்லாஹ்ட பூமி உனக்கு விசாலமானதா இல்லையா, ஃபதுஹாஜிரு ஃபீஹா, நீ ஹிஜ்ரத் செஞ்சிருக்க கூடாதா அப்படின்னு அந்த வசனம் பேசுது. இப்படி ஹிஜ்ரத் செய்யாம தன் ஈமான குறைச்சு கொண்டு அந்த இடத்திலேயே வாழ்ந்தவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கு என்று அந்த குர்ஆன் வசனம் பேசுது. அவர் வாழ்ந்த அந்த பகுதியில் யமன் பிரதேசம், குழப்பமான காலகட்டம். அவர் என்ன செய்கிறார்? குடும்பத்தை கூப்பிட்டு சொல்றார், இந்த வசனத்தை ஓதி. அவருக்கு உடம்பு நிலையில படுத்த படுக்கையில் இருக்காரு. இப்படியான சூழல் இருக்குதுன்னு நான் கேள்விப்படுறேன், என்ன தயவு செஞ்சு இந்த நாட்டில் என்ன இருக்க செய்ய. இமாம் தப்ரானி ரஹ்மத்துல்லா, இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லா அவர்கள் இந்த வரலாற்றை சஹீஹ் என காணுகிறார்கள். அவருடைய விளக்க உரையில் இருக்கிறது. பயணத்திற்காக கூட்டி போகிறார்கள். மதீனா நகரத்தை நோக்கி கூட்டி செல்கிறார்கள். அங்கே ஒரு இடம் வருகிறது, தன்ஈம் என்கின்ற பகுதி. அந்த தன்ஈமை அடைகிற போது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர் வஃபாத்தாகிவிட்டார். வஃபாத்தான உடனே வசனம் அருளப்படுகிறது. 4வது அத்தியாயத்துடைய 100வது வசனம், 97 இந்த வசனம் ஒரு ஓதி காண்பிக்கிற வசனம். 100வது வசனம் இருக்கிறது, ஒமை யக்ருஜு மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி சும்ம யுத்ரிகுஹுல் மௌத் ஃபகத் வகஅ அஜ்ருஹு அலா. எவர் ஒருவர் தன் முயற்சியின் முதல் கட்டமாக, தன் ஈமானின் முதல் நகர்வாக ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஹிஜ்ரத்தை முதல் கட்டம் மேற்கொள்கிறார்கள், அந்த ஹிஜ்ரத்தில் அவர் வஃபாத்தாகி விடுகிறாரோ அவருக்கான கூலி நிச்சயிக்கப்பட்டு விட்டது, அவருக்கான கூலியை அல்லாஹ் தந்து விடுவான் என்று வசனம் அருளப்படுகிறது. இவருடைய பெயர் அம்ர் இப்னு அத்துஃபைல் என்றும் சொல்லப்படுகிறது. அம்ர் இப்னு அத்துஃபைல், இது அசம்ஷன் தான், நிறைய பெயர்கள் சொல்லப்படுகிறது. அதில் இவராக இருக்கலாம் என்ற கருத்து சொல்லி ஆக வேண்டுமே. அன்பானவர்களே, இந்த வசனம் இந்த துஃபைலை மாற்றியது, இந்த துஃபைலை மாற்றியது. அதே போல கடைசியாக ஒரு வரலாறு, இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலகட்டத்தில் முஅத்தஸிலாக்கள் தலைவிரித்து ஆடினார்கள். முஅத்தஸிலாக்கள், இந்த முஅத்தஸிலாக்கள் குர்ஆன் மக்லூகா அல்லது தன்சீலா, குர்ஆன் படைக்கப்பட்டதா அல்லது இறக்கப்பட்டதா
என்கின்ற வாதம் உருவாக்கி குழப்பத்தை உண்டாக்கி குர்ஆன் படைக்கப்பட்டதுதான், அது இறக்கப்பட்டது இல்லை அப்படின்ட்டு ஃபஸாதை கிளப்புறாங்க முஅத்தஸிலாக்கள். அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மார்க்கத்தை விட குர்ஆனை விட ஹதீஸை விட அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க முஅத்தஸிலாக்கள். குர்ஆன் மக்லூக் தான், தன்சீல் இல்லை, இறக்கப்பட்டது இல்லை, படைக்கப்பட்டது அப்படின்னு உறுதிபூர்வமாக சொல்லி அன்றைக்கு அப்பாசியா ஹிலாஃபத் ஹிஜ்ரி 200 காலங்களில் வாழ்ந்தவர் தான் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலம் அது. அந்த மன்னரும் இந்த முஅத்தஸிலாக்களுடைய இந்த கருத்துக்கு உடன்பட்டு எவராது ஒருவர் இதற்கு மாற்றமாக பேசினால் அது கடுமையாக தண்டிக்கப்படும் என்று அரசு அறிவிக்கிறது. குர்ஆன் படைக்கப்பட்டது தான், இறக்கப்பட்டது இல்லை அப்படின்ட்டு. இப்போ உடனே அந்த காலத்தில் வாழ்ந்த இமாம் அஹ்மத் ரஹ்மஹுல்லா அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், குர்ஆன் இறக்கப்பட்டதுதான். இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். குர்ஆன் இறக்கப்பட்டது, படைக்கப்பட்டதல்ல. நபிக்கு ஒன்றும் அப்படியே மொத்தமாக கொடுக்கையில் குர்ஆன் இறக்கப்பட்டது, சன்னம் சன்னமாக பிரசங்கம். இந்த முஅத்தஸிலாக்களுடைய கூட்டம் தான் கடல் நுரை போல இருந்துச்சாங்க. ஆனால் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹுடைய கருத்துக்கு குறைவான பேர்கள் தான் இருந்தாங்க. ஆட்களை வச்சு ஒன்றும் மார்க்கம் இல்லையே, நிறைய பேர் இருக்கிறாங்கண்டா ஒரு ஹக்கு பாத்திலாயிருமா? அல்லது ஒரு நிறைய பேர் ஒரு இடத்துல பாத்திலாக இருக்காங்கண்டா பாத்திலு ஹக்காயிருமா? ஆகாதே. இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் உறுதியாக இருந்தாங்க. மக்கள் ஒரு பக்கம், இந்த ஆட்சியாளர்கள் ஒரு பக்கம், எல்லாரும் நிற்கிறாங்க. இமாம் அஹ்மதை கூப்பிட்டு இமாம் அஹ்மத் என்னன்னு கேட்டுவாங்க, அவட கருத்தில் அவர் உறுதியாக இருக்கார கேட்டுவாங்கன்னு அரசர் அனுப்புகிறார். இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் சொல்லிட்டாங்க, நான் நிச்சயமாக இந்த கருத்தில் எள்ளி பேச மாட்டேன், இது தான் ஹக்கு, இந்த ஹக்கை சொல்லி கொண்டே இருப்பேன்ட்டு. அப்படியா இந்த பதில் அரசனுக்கு கிடைக்கிது. சங்கடி போட்டு அந்த அஹ்மதை இழுத்து கொண்டு அன்றைக்கு முஸ்னத் அஹ்மத் என்கின்ற நபிமொழி தொகுப்பு 26க்கும் மேற்பட்ட நபிமொழிகள் கொண்டது மிகப்பெரிய புத்தகத்தை தொகுத்தவர்கள் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் போன்ற அறிஞர் அந்த காலத்தில் இல்லை, மிகப்பெரிய பிரபல்யமான அறிஞர். சங்கடி போட்டு ரோட்டில் இழுத்து கொண்டு வரப்படுறார் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ். தெரு ஓரங்களில் இருந்த அந்த முஅத்தஸிலாக்கள் அவர்களுடைய கருத்தை சார்ந்தவர்கள் எல்லாம், குர்ஆன் படைக்கப்பட்டுச்சு இறக்கப்படையில அப்படிங்கிற கருத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் செருப்பை தூக்கி எறிகிறாங்க. கிட்ட இமாம் அஹ்மதை ஒரு பக்கம் இழுத்து இழுத்து கொண்டு வரும்போது இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் ஒருத்தன் துப்புறான், இந்த பக்கம் இழுத்து கொண்டா இந்த பக்கம் ஒருத்தன் துப்புறான். மேலே துப்புறாங்க. இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாவுக்கு மேலே துப்பல் விழுகிறது, எச்சிகள் விழுகிறது, செருப்புகள் விழுகிறது. தங்களால் எதை கொண்டெல்லாம் அந்த இமாம் அஹ்மத் அவர்களை காயப்படுத்த முடியுமோ காயப்படுத்தினாங்க. காயப்படுத்தி விட்டு பிற்பாடு என்ன செய்கிறார்டா, ஜெயிலில் அடைக்கப்படுறார் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ். பல வருட காலம் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சிறையிலே கடந்தார்கள். எந்த கருத்துக்காக? இந்த குர்ஆன் படையில இறக்கப்பட்டதுன்ற கருத்துக்காக. இப்படி இருக்கையில் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஆட்சி மாறுது, 2 ஆட்சியாளர் மாறுறாங்க. ஒரு ஆட்சியாளர் வர்றார். இமாம் அஹ்மத் எவ்வளோ பெரிய அறிவாளி, எவ்வளோ பெரிய ஞானி, எவ்வளோ பெரிய முஅல்லிஃப், எவ்வளோ பெரிய முஃபஸ்ஸிர், எவ்வளோ பெரிய முஹத்தீஸ், எவ்வளோ பெரிய முஅல்லிம், இப்படியெல்லாம் சொல்லி எதற்காக இந்த அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் இந்த சிறையில் இருக்கணும் ஏன் அப்படின்னு வினவுறார். இதுதான் கருத்து. அப்படியா? இந்த முஅத்தஸிலாக்கள் குர்ஆன் படைக்கப்பட்டது, அவங்கள ஒரு பக்கம் கூப்பிடுங்க, இமாம் அஹ்மதை விடுவிச்சிருங்க, திறந்து விடுங்க. இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹ் என்ன கருத்தில் இருக்கிறார்? இறக்கப்பட்டதுன்ற கருத்தில் இருக்கார். அப்படி தானே? 2 பேரும் உட்காருங்க, நான் நிற்கிறேன், 2 பேரும் விவாதம் பேசுங்க, மக்களும் இருக்கட்டு. குர்ஆன் படைக்கப்பட்டதா நீ பேசு, குர்ஆன் படைக்கப்பட்டதை பற்றி நீ பேசு, படைக்கப்பட்டதுக்கு சான்று தான். குர்ஆன் இறக்கப்பட்டதுன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் சான்று தாங்க. 2 பேரும் உட்கார வச்சு பேச விட்றாங்க. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். அல்லாஹுடைய மாபெரும் உதவியினால இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். குல் ஜாஅல் ஹக்கு வ ஸஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. காலம் எடுக்கும் அழிவுக்கு, கெட்டதுக்கு காலம் எடுக்கும் அழிகிறதுக்கு. ஆனால் சத்தியம் என்னைக்கா இருந்தாலும் நிலைச்சிடும். சத்தியம் என்னைக்கு நிலைச்சிடும். பாத்தில் கொஞ்ச நேரம் அப்படியே பெருசாக அப்படியே தக்க 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 தக்கன்னு தெரியும், அடிக்கிற அடியில் ஒன்றும் இல்லாமல் ஆகி ஹக்கு திடீர்னு நினைச்சிடும். அதுக்கு நேரம் வேலிடிட்டி கூட.
இமாம் அஹ்மது ரஹ்மஹுல்லா அவர்கள் அன்றைக்கு நிலைநாட்டினார்கள். அதை விடுவித்து எல்லாரும் அவரை புகழாரம். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். இமாம் அஹ்மத் அவர்கள் தான் அவருடைய கருத்தில் மிகச்சிறந்த முறையில் இருந்தாங்க. ஒரு மக்கள் போகிறாங்க, எல்லா மக்கள் வருவாங்கல்ல, சில பேர் உசுபேத்த வருவாங்க, சில பேர் நம்மளை கேலி பண்ண கூட சில பேர் வருவாங்க. இமாம் அஹ்மத் அவர்களே அக்கறையோடு தான் ஒரு மக்கள், சில மக்கள் வர்றாங்க. என்ன கேட்குறாண்டா, இமாம் அஹ்மத் அவர்களே உங்களை நீங்கள் சொன்னது ஹக்கு இல்லையா, நீங்கள் சொன்ன ஹக்கை சொல்லிகிட்டு இருக்கும் போதே, இதில் நீங்கள் நிலச்சிருக்கும் போதே அந்த சங்கிலியை போட்டு இழுத்துட்டு போனவனுவோம், இழுத்துட்டு போகும்போது அந்த செருப்பை தூக்கி வீசினவனுவோம், இழுத்துட்டு போகும்போது உங்கள் மூஞ்சில் காரி துப்புனவனுவோம், இவனுக்குள்ள எதிராக ஒரு பிரார்த்தனை அல்லாவுக்காக செஞ்சீங்களா? அல்லாவிடத்தில் இவர்களுக்கு எதிராக பிரார்த்தனை செஞ்சீங்களா? நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இல்லையா, நீங்கள் பாதிக்கப்பட்டு கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானே, எதேனும் பார்த்து செஞ்சீங்களா இவங்களுக்கு எதிராக அப்படின்ட்டு? நல்ல கேள்வி தானே. ஆனால் இதில் உசுபேத்தலும் இருக்குது. 42வது அத்தியாயம் 40வது வசனம், 42 40வது வசனத்தை ஓதி காட்டுறார். فَمَنْ عَفَا وَأَصْلَحَ فَأَجْرُهُ عَلَى اللَّهِ. அல்லாஹ் சொல்கிறான், எவர் ஒருவர் நமக்கு அநியாயம் செய்த அநியாயத்தை மன்னிச்சு மறைச்சு விடுறாரோ, அஃபாண்டா வேற, இன்னக்கா அஃபூனுக்கும் கஃபூருக்கும் வித்தியாசம் இருக்குது. கஃபரங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது, அஃபுவுக்கு வித்தியாசம் இருக்குது. கஃபர என்பது வேறு, அஃபு என்பது வேறு. உலமாக்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளலாம். நான் அதை மறந்துட்ட மன்னிச்சிட்டேன். கஃபரனா மன்னித்தது மட்டும்தான். அஃபுவண்டா மன்னிப்பான் அழிப்பான், கெஜெட்டில் இருக்கும். நம்ம பாவம் மன்னிச்சிருவான், கஃபரை மன்னிச்சிருவான், கெஜெட்டில் இருக்கும். அஃபு என்பது கெஜெட்டில் இருக்காது, கஃபரை மன்னிச்சிருவான். அஃபுவுக்கும் கஃபூருக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர் சொல்கிறார் குர்ஆனில், ஃபமன் அஃபா வஅஸ்லஹ ஃபஅஜ்ருஹு அலல்லாஹ். எவன் ஒருவன் அதை மன்னித்து மறைத்து விடுகிறானோ அவனுக்கான கூலி அல்லாஹ் இடத்துல இருக்குது. எனவே இவர்களை நான் பழிக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. எனக்கு அல்லாஹ்வுடைய மன்னிப்பு தேவை, மறைத்தல் தேவை. நான் அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டேன். இந்த வசனம் அவரை நிந்திப்பதை விட்டும் பதுவா ஏந்திரதை விட்டும் அவரை தடுத்தது. ஒன்று வேணா அன்பானவர்களே, கடைசியாக என்ன இந்த குர்ஆன், எந்த வசனம் என்ற குர்ஆன் எந்த வசனம் என்ன கல்வை உரசி பார்த்து அடுக வச்சிச்சு, எந்த தப்பை என்ன திருத்த வச்சிச்சு, கடைசியாக போன மாதமா போன வருஷமா எப்போ என்ன கடைசியாக இந்த குர்ஆன் கலங்க வச்சிச்சு, எப்போ திருந்த வச்சிச்சு, எந்த வசனம் என்ன மாற்றிச்சு அப்படின்னு என்ன பார்த்து கேட்டால் யோசிக்கணும் நிறையா. அப்படி நிறைய யோசிச்சண்டா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, ஆமீன், ஈமான் திருப்பி கொள்ளுங்க, நான் திருப்பி கொள்ளணும் ஈமான். அன்பானவர்களே, மிகச்சிறந்த புத்தகம் அல் குர்ஆன். இந்த குர்ஆன் முஅஜிஸா, பெரிய அற்புதம் நம்ம இடத்துல இருக்குது, இன்னும் இருக்க போது. சரியாக முறையாக நான் பயன்படுத்த வேண்டும், ஒழுங்காக கண்ணியம் கொடுக்க வேண்டும். கண்ணியம் கொடுத்தால் அந்த கண்ணியமானவன் மிகப்பெரிய கண்ணியத்தை மறுமையில் எல்லோருக்கும் முன்னால் நமக்கு தருவான். அப்படியான கண்ணியத்தை எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்னோட உம்மத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் நசீபாக்கட்டு. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்பானவர்களே, மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். குர்ஆன் எவ்வளவு பெரிய அற்புதம். மாறியது நெஞ்சம், மாற்றியது அல் குர்ஆன் என்கின்ற தலையங்கம் நாம் பேசப்பட்டிருக்கிறோம். இன்னும் நிறைய இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் தபாரக்கல்லாஹ். அன்பானவர்களே, நமது பிள்ளைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த வழி என்பது இந்த குர்ஆனை அவர்களிடத்தில் ஒப்படைப்பது தான். ஏடாக அல்ல கல்வுக்குள்ள பதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்துறது மிக முக்கியமானது, மிக அவசியமானது. கிடுக்கு புடி அல்லது நம்மகிட்ட அவன்ட புடி நம்ம கையில் இருக்கிறதுக்கு உண்டான விஷயமே அதுதான். சமூகம் எப்படி எல்லாமல் மாறுது, காலம் எப்படி எல்லாமல் மாறுது, பிள்ளைகளுடைய மனங்கள் எப்படி எல்லாமல் மாறுது, எல்லா வகையிலும் திசை திருப்புவதற்கான வழிகள் சிறப்பாக இருக்குது உலகத்தில். ஆனால் ஒருத்தர் குர்ஆனை கல்வியில் பதிஞ்ச பிள்ளைகளோட நம்ம இந்த சமுதாயத்தில் நிறைய உருவாக்கிட்டோன்னு வைங்களேன், அவனை பிடி நம்மகிட்ட இருக்குல்ல, என்னைக்கு நாளை இத்தக்கில்லாண்டா உடஞ்சி போயிடுவான். அடா அல்லாஹ் வஞ்சிக்கோ,
நீ மனப்பாடம் பண்ணியிருக்கிற இந்த சூறாவில் இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன சொல்கிறா, ஒழுங்காக இருந்தியா, இந்த விஷயத்தை இருந்தியா, தனிமையில் பாவம் செய்யாதன்னு குர்ஆன் சொல்லுது. ஒமையத்தக்கில்லா எஜஅல் லஹு மக்ரஜா, அல்லாஹ் அஞ்சுனா வழிகளெல்லாம் உனக்கு திறக்கப்படுதான், உனக்கு ரிசுக்கு உயர்த்தப்படுதான், என்னாத புறத்திலிருந்து உனக்கு ரிசுக்கு வருதான். அப்போ அல்லாஹ் அஞ்சுனும்ல வாப்பா அப்படின்னு சொன்னால், ஆமாம் அந்த வசனம் இருக்கே நான் ஓதிருக்கேனே அப்படின்னு ஒரு ரிமைண்டர் வரும் அவனுக்கு. நம்ம சின்னதாக துண்டு போட்டால் போதும் அந்த பிள்ளை அழகாக எடுத்து நேர்வழிக்கு வர ஆரம்பிச்சிடுவான். இன்ஷா அல்லாஹ் தபாரக்கல்லா. இந்த குர்ஆன் மட்டும் அந்த கல்வியில் இல்லைண்டா அல்லாஹ் மிக அறிந்தவன், அவனை எப்படி காப்பாற்றுங்கிறதுக்கு நமக்கு எந்த விதமான புடியும் கிடையாது. அல்லாஹ் நாடுனா தான் திருப்பம். இதுக்கு அல்லாஹ் நாடணும். அல்லாஹ் நாடுனாண்டா நம்ம கையில் எதுவுமே இல்லைன்னு பொருள். அப்படியான மிகச்சிறந்த முயற்சிகளை மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் இந்த ஜாக் ஜமாஅத் இந்த கோயம்புத்தூரிலும் சரி பல மாவட்டங்களிலும் சரி ஹிஃப்து மதரசாக்களை உருவாக்கி சிறப்பான முறையில் இயங்கி கொண்டிருக்கு. அதில் உங்களோட முஹல்லால முபஷிரில் தாருஸ்ஸலாம் என்று சொல்லப்படுற ஒரு பெயரை கொண்டு ஒரு மதரசா இந்த இடத்துல ஹிஃப்து மதரசா உருவாக்கியிருக்கிறார். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். பக்கத்தில் திறந்தால் பிள்ளை முழிச்சா நேராக பள்ளிவாசலுக்கு வந்து ஓதி போட்டு மனப்பாடம் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு நாஸ்தாவை துண்ணுட்டு நேராக ஸ்கூலுக்கு போகலாம். அப்படியான வசதி மிக்க பக்கத்துலேயே இருக்குது. பெரிய முஹல்லா 17 மாணவர்கள் இந்த தாருஸ்ஸலாமில் ஓதுறாங்க. 5க்கும் மேலே ஜுஸுவை மனப்பாடம் பண்ணவங்க பிரதானமாக இருக்கிறான்னு உஸ்தாது சொன்னாங்க. ஒரு பையன் 20 ஜுஸுக்கு மேலே தாண்டிட்டான. மாஷா அல்லாஹ். இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒரு 10 வருடம் 16 வருடங்களுக்கு முன்பாகலாம் தஜ்வீது குர்ஆன் ஓதல் முறையே வித்தியாசமாக இருந்தது என்று முன்னோர்கள் சொன்னாங்க. முன்னாடி நான் வந்து இப்போ 2 வருஷம் நான் உள்ளக்க வரேன் கோயம்புத்தூர். முன்னாடி தஜ்வீதுனா என்னன்னு கேட்பாங்க. வல்லு வல்லஹா வல்லைலிதா சஜா இப்படிலாம் ஓதி கொண்டு இருந்தாலாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி மாஷா அல்லாஹ் ஒரு பொடியன் சின்ன பொடியன் வந்து நம்மளை வழி நடத்தி தொழுகையை நடத்திக்கிட்டு போகிறார். நம்மளோட தொழுகையை ஒப்படைக்கிற இடத்துல அவர்கிட்ட இருக்கார். அவர் தொழுகைக்கா மாஷா அல்லாஹ் கிராத்தும் அவரோட தஜ்வீது நடையும் அவரோட அந்த தொனியையும் பார்த்து அப்படி மெய் சிலிர்க்குது. அப்படியே நம்மளை கொண்டு போகுது. இப்படி கோயம்புத்தூரில் பல இடங்கள்ல ஆகிடுச்சு. நான் ரேடியோ ஸ்டேஷனுக்காக இதை சொல்லலை, ரேடியோ ஸ்டேஷன் ஆக்குக்கு சொல்லலை. குர்ஆன் தாக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த பிஞ்சு உள்ளத்தில் கொடுத்துருக்கான் பாருங்கள். அதுக்காக சொல்கிறேன். சுப்ஹானல்லாஹ் தபாரக்கல்லாஹ். அப்போது இந்த வாய்ப்பை ஒருத்தர் தவற விடுறான்னா, வாய்ப்பு இருந்தும் தவற விடுறான்னா எவ்வளோ பெரிய கை சேதம் இல்லையா? அன்பானவர்களை 17 பிள்ளைகள் தான் இவ்வளோ பெரிய மொல்லால் படிக்குது. இன்னும் நிறைய பிள்ளைகளை சேர்க்கணும் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய பிள்ளைகளை 3ஆவது படிக்கிறானா 4ஆவது படிக்கிறானா தயவு செஞ்சு இப்போவே வந்து சேர்த்துருங்க. அவன் இல்லை ஒரு 8 வயசு ஆகட்டும், 10 வயசுக்கு மேலே ஆகட்டுமே, போட்டுமே அப்படின்டா. இப்போல்லாம் பிஞ்சிலேயே அவனுக்கு நிறைய மூலச்சலவைகள் செய்யப்படுது. நிறைய மூலமாக 3ஆவது வயசுலேயே ஒப்படைச்சிட்டா, 3ஆவது போகும்போதே அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டா நல்ல முறையில் நல்ல குர்ஆனை பிஞ்சு மனசில் பதிய வைக்கக்கூடிய சூழல் அவனுக்கு ஏற்பட்டும். வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்காது, எந்த திசை மாற்றும் இருக்காது. எனவே அன்பானவர்களை பிள்ளைகளோட மார்க்கத்தின்படி ஈடு செய்கிறதுக்கு முதலாவது ஹிஃப்தை கொடுங்க. ஹிஃப்தை கொடுத்து போட்டாலே குர்ஆன் வசனம் நல்லமா இருக்க பொருள் என்னான்னு தேடுவான். பொருளை தேடுறதோடு சேர்த்து போட்டு விளக்கம் என்னங்கிறத அடுத்த கட்டம் பாய்வான். இதுக்கு எந்த வகையும் நாம் முதல் வித்தே போடலைண்டா எதுக்கும் வாய்ப்பில்லாமல் போயிடும். நேர்வழி கொடுப்பவன் அல்லாஹ் ஒருவனே. அதே போல் அல் ஜாமிஅத்துல் ஃபிர்தௌசியா நமது மதரசா பல உலமாக்களை 38 வருட காலமாக உருவாக்கிய மதரசா. பல உலமாக்களை மார்க்கம்னா என்னன்னே தெரியாது, இஸ்லாத்தை ஏற்ற பிள்ளைகள்லாம் கொண்டு போய் விட்டாலும் கூட 5 வருடங்கள் கழித்து மார்க்கத்தை ஓரளவு அறிந்து தானும் உணர்ந்து பிறருக்கும் உணர வைக்கிற அளவுக்குண்டான பணி, மிகச்சிறந்த பணி இந்த காலகட்டத்தில். அந்த பணியை தொடராக செய்து கொண்டிருக்கிறது இந்த அல் ஜாமிஅத்துல் ஃபிர்தௌசியா அரபிக் கல்லூரி. இந்த கல்லூரியை பற்றி உங்களுக்கு நான் விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் எங்கெல்லாம் ஃபிர்தௌசின்னு பார்க்குறீங்களோ அந்த ஃபிர்தௌசிகளெல்லாம் இந்த தாயகத்திலேருந்து வந்தவங்க தான். இன்றைக்கு தன்னலமற்று பொருளாதாரத்தை பெருமளவு நினைக்காம அல்லாவுக்காக கிடக்கிறோம். 20,000 30,000 25,000 அதெல்லாம் ஒரு ரூபாவே இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் வழி நடத்துறதுக்கு, வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு. ஆனால் அதுக்கு நாங்கள் இன்னுமே சமுதாயத்தில் பணியாற்றி கொண்டு இருக்கிறாங்க மக்கள். அப்படியான இறையச்சத்தை ஊற்றிய ஒரு தாயக கல்வி இந்த அல் ஜாமிஅத்துல் ஃபிர்தௌசியா அரபி கல்லூரி. அன்பானவர்களை, இந்த மதரசா இன்னும் பெரிய சொத்து ஒன்றும் சேர்க்கையில் மக்கள் தர நன்கொடை மூலமாக தான் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் பல மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 17 வருஷமாக ஹிஃப்து மதரசா நடக்குது. பல ஹாஃபிதுகளையும் உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த மதரசாவுக்கு உங்களால் முடிஞ்ச 10 ரூபா
அதனால் தேடி புறக்கி பார்த்து 10 ரூபா கொடுக்க சொல்லையில், மொத்தமாக இருந்தால் மொத்தமாக போடலாம், 10 ரூபா இருந்தால் 10 ரூபா போடலாம். இந்த மதரசாவுக்கு உங்களோட பங்களிப்பை நீங்கள் கொடுத்தீங்கண்டா நிச்சயமாக இந்த குட்டியை 10 ரூபா குட்டியை அப்படி வளர்த்து 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 உங்களை பன்மடங்காக சுவனத்தில் பெரிய ஒரு தரஜாவாக மாற்றி தருவான். அல்லாஹ்வுடைய வாதா, அல்லாஹ் வாதாவை மாறுறவன் இல்லை. எனவே அன்பானவர்களே, உங்களால் முடிந்த தானத்தை தர்மத்தை இந்த காற்றை விடவும் துரிதமாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான தர்மம் செஞ்சாங்களே இந்த மாதத்தில் இதுக்காக இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு பங்கை ஒதுக்கி கொடுங்க. அல்லாஹ் உங்களோட எல்லா அமல்களையும் அங்கீகரித்து அருள் புரியட்டு. முக்கியமான விஷயம், குர்ஆனை நம்மளுக்கு ஹத்தமு செய்யுங்கன்னு சொல்லி எங்கேயும் ஏவப்படையில. நீங்கள் ரமலானில் 30 நாளோ 29 நாளையோ 29 தடவை குர்ஆனை முடிச்சிருக்கணும், ஹத்மு செஞ்சுருக்கணும்னு அப்படின்னு குர்ஆனில் எந்த ஏவலும் இல்லை, ஹதீஸும் இல்லை. அன்பான மக்களே, குர்ஆனை 10 தடவை 20 தடவை முடிக்கிறத காட்டினும் அரபை ஓதி போட்டு அதே மாதிரி வலது பக்கத்தில் இருக்குது இடது பக்கத்தில் இருக்க அந்த தமிழாக்கத்தை தயவு செஞ்சு படிங்க. அதுதான் உங்களோட உள்ளத்தை உணர்வுபூர்வமாக்கும். வெறுமனே வேகமாக அல்ஃப்லாமீம் தாலிக கிதாபுல் ரைப ஃபீஹி ஹுதல் முத்தகீன் அல்லது இப்படி ஓதி கொண்டு போய் நம்ம ஒரு ஜுஸு ஒரு 2-3 ஹத்மு முடிக்கிறது சிறந்ததல்ல. புரிந்து உணர்ந்து ததப்புர் தஃபக்குர் ததக்கர் வேண்டும், தஃபக்குர் வேண்டும், ததப்புர் வேண்டும். இந்த க்ரைட்டீரியாவில் இன்ஷா அல்லாஹ் ஓத முற்படுவோம். நம்மளோட உள்ளங்களை மாற்றக்கூடியது சிறந்தவன் அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. நம்மளோட உஸ்ரை விட மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு சுவனத்தில் வாழ்கிற வாய்ப்பை அல்லாஹ் நம் யாவருக்கும் நம் யாவரின் குடும்பத்திற்கும் நசீபாக்கட்டு. இன்ஷா அல்லாஹ் அங்கே நலவான சந்திப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தட்டும். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.